அன்னியசை யொர்போன் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் 33வது பாடப்பகுதிக்கான முழுமையான விளக்கங்களை பார்க்கலாம். ஏற்கனவே நமது சேனலில் 32 பாடப்பகுதிகளுக்கான விளக்கங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொரிய மொழியை தமிழ் மொழி மூலம் படிக்கிற அனைவருக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அது கொரிய மொழியை படிக்கிற அனைவருக்கும் பெரும் உதவியாக இருக்கும். வாங்க இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதிக்கு போகலாம். முதலாவது பாடப்பகுதியின் தலைப்பு. 송편을 만드는 체험도 할 수 있어요. சம்சிப் சம்னு சொல்லும்போது 33. அப்போ சம்சிப் சம்னு சொல்லும்போது 33. அப்போ 33வது பாடம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவது நமக்கு தலைப்பை கொடுத்துருக்காங்க. சொங்பியோனில் மந்தனின் செயம்தோ அல்சு இஸ்ஸோயோ அப்படின்னு சொல்லும்போது, சொங்பியோன்னு சொல்லும்போது கொரியாவில் காணப்படக்கூடிய ஒரு உணவு. அப்போ அந்த சொங்பியோன் உணவு சொங்பியோங்கிற உணவை மந்தனின் செய்யும், செயம்தோ அல்சு இஸ்ஸோயோ முயற்சியும் செய்ய முடியும், செய்வதற்கு முயற்சி செய்ய முடியும், சொங்பியோனில் செய்வதற்கு முயற்சியும் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படுது. அப்போ இந்த சொங்பியோன் செய்வதற்கான முயற்சி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பாடப்பகுதியின் தலைப்பு. இப்போ பாடப்பகுதியின் முதலாவது உரையாடலை பார்க்கலாம். தேவா இல்லு சொல்லும்போது உரையாடல் 1. முதலாவது உரையாடலில் ரியான்கிற ஒருத்தரும் சியூன்கிற ஒருத்தரும் உரையாடல் செய்கிறாங்க. ரியான்கிற ஒருத்தரும் சியூன்கிற ஒருத்தவங்களும். அப்போ பார்ப்போம் உரையாடலை. 지훈 씨, 설날에 고향에 잘 다녀왔어요? அப்போ ரியான் கேட்குறாரு முதல்ல சியூன்சி சொன்னரே கொயாங்கே சால் தானியா வசோயோ அப்படின்னு கேட்கும்போது, ரியான்சி புது வருடத்துக்கு சொந்த ஊருக்கு நல்லா போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சியூன்சி சொன்னரே கொயாங்கே சால் தானியா வசோயோ, சியூன்சி புது வருஷத்துக்கு சொந்த ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு சியூன் சொல்கிறாரு, 네, 오랜만에 가족들을 봐서 정말 좋았어요. 리안 씨는 설날에 뭐 했어요? அப்போ ரெண்டாவதாக சியூன் சொல்கிறாரு, நே ஆமா ஒரேமனே கஜுக்திரி பாசோ சொங்மல் சுவசோயோ அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீண்ட நாளைக்கு பிறகு குடும்பத்தில் உள்ளவங்களை பார்த்ததுனால உண்மைக்குமே நன்றாக இருந்தது. ரியான்சினின் சொன்னரே மோ எஸ்ஸோயோ அப்படின்னு சொல்லும்போது, ரியான்சி புது வருடத்துக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு ரியான், 한국 친구 집에 가서 떡국도 먹고 윷놀이도 했어요. அப்போ அதற்கு ரியான் சொல்கிறாரு, ஹங்குக் சிங்கு சிபே காசோ தொக்குக்தோ மொக்கோ யுத்னோரித்தோ எஸ்ஸோயோன்னு சொல்லும்போது, கொரிய நண்பருடைய வீட்டுக்கு போயிட்டு தொக்குக்குன்னு சொல்கிறதும் கொரியாவில் காணப்படக்கூடிய உணவு, அந்த கொரியாவில் காணப்படக்கூடிய உணவை சாப்பிட்டதுடன் யுத்னோரித்தோ எஸ்ஸோயோ அப்படின்னு சொல்லும்போது கொரியாவின் கலாச்சார விளையாட்டையும் விளையாட செய்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு சியூன் சொல்கிறாரு, 재미있었겠어요. ஆர்வமாக இருந்துச்சேனா அப்படின்னு சொல்கிறாரு. ஆர்வமாக இருந்துச்சேனா அப்படின்னு சொன்னோன்னே ரியான் திரும்ப சொல்கிறாரு, 네, 정말 재미있었어요. 그리고 친구 부모님께 세배도 하고 세뱃돈도 받았어요. அப்போ சொல்கிறாரு, நே சொங்மல் செமி இசஸோயோ அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உண்மைக்குமே ஆர்வமாக இருந்தது. கிரிகோ சிங்கு புமோனிம்கே செபேதோ ஆகோ செபேதொன்தோ பதசோயோன்னு சொல்லும்போது, கொரிய நண்பர் வீட்டுக்கு தானே போயிருக்காரு. அப்போ கொரிய நண்பருடைய வீட்டில் உள்ள நண்பருடைய பெற்றோரிடம் ஆசீர்வாதம் வாங்கியதுடன் கைவிசேஷ காசையும் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இப்போ சொல்கிறாரு, நே சொங்மல் செமீசோன்னு சொல்லும்போது, ஆமாம் உண்மைக்குமே ஆர்வமாக இருந்தது. கிரிகோ சிங்கு புமோனிம்கே செபேதோ ஹாகோ செபேதொன்தோ பதசோயோன்னு சொல்லும்போது, நண்பருடைய பெற்றோரிடம் ஆசீர்வாதம் பெற்றதுடன் கைவிசேஷ காசையும் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு சியூன் சொல்கிறாரு, 우와, 특별한 경험을 했네요. 정말 좋았겠어요.
வா வாவ்னு சொல்லும்போது நம்ம வாவ்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி வாவ்னே சொல்கிறாங்க. திக்பியோலான் போது சிறப்பான, திக்பியோலான் கியோமுல் எத்னேயோ அப்படின்னு சொல்லும்போது சிறப்பான அனுபவம் என்ன, சிறப்பான அனுபவம் என்ன, சொக்மல் சோகெஸ்ஸோயோ அப்படின்னு சொல்லும்போது உண்மைக்குமே நன்றாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இந்த பாடப்பகுதிக்கான முதலாவது உரையாடலை முடிக்கிறாங்க. மீண்டும் ஒரு தடவை உரையாடலை கேட்கலாம். (33과) 송편을 만드는 체험도 할 수 있어요. 대화 1. 지훈 씨, 설날에 고향에 잘 다녀왔어요? 네, 오랜만에 가족들을 봐서 정말 좋았어요. 리안 씨는 설날에 뭐 했어요? 한국 친구 집에 가서 떡국도 먹고 윷놀이도 했어요. 재미있었겠어요. 네, 정말 재미있었어요. 그리고 친구 부모님께 세배도 하고 세뱃돈도 받았어요. 우와, 특별한 경험을 했네요. 정말 좋았겠어요. இதோட முதலாவது உரையாடல் நிறைவு பெறுது. மீண்டும் ஒரு தடவை தமிழ் அர்த்தங்களை மட்டும் பார்க்கலாம். முதலாவது ரியான் சொல்கிறாரு, சியூன்சி புது வருடத்திற்கு சொந்த ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா? அதுக்கு சியூன் சொல்கிறாரு, ஆமாம், நீண்ட நாளைக்கு பிறகு குடும்பத்தில் உள்ளவங்களை பார்த்ததுனால உண்மைக்குமே நன்றாக இருந்தது. ரியான்சி புது வருடத்துக்கு என்ன செஞ்சீங்க? ரியான் சொல்கிறாரு, கொரிய நண்பருடைய வீட்டுக்கு போயிட்டு தொக்குக் சாப்பிட்டதோட யுக்னோரிங்கிற கொரியாவினுடைய கலாச்சார விளையாட்டையும் விளையாட செய்தே அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு சியூன் சொல்கிறாரு, ஆர்வமாக இருக்கும் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ரியான் சொல்கிறாரு, ஆமாம், உண்மைக்குமே ஆர்வமாக இருந்துச்சு. அதோட நண்பருடைய பெற்றோரிடம் ஆசீர்வாதம் பெற்றதுடன் கைவிசேஷ காசையும் பெற்றுக்கொண்டேன். அடுத்து வாவுன்னு சொல்லிட்டு சியூன் சொல்கிறார், வாவுன்னு சொல்லிட்டு சிறப்பான அனுபவம் என்ன, உண்மைக்குமே நன்றாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த உரையாடலை முடிக்கிறாங்க. உரையாடல் தொடர்ந்து 2 சொற்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹொரேமனே திக்பியோலன். ஹொரேமனேன்னு சொல்லும்போது நீண்ட நாளைக்கு பிறகு அப்படின்னு சொல்கிறதும், திக்பியோல்னு சொல்கிறது வந்து சிறப்பான நாள், ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நமக்கு படங்கள் சம்மந்தப்பட்ட சில விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது நமக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சொன்னல்னு சொல்லும்போது புது வருடம். அப்போ புது வருடம் தொடர்பான படங்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹம்போக்குல் இப்தா. ஹம்போக்னு சொல்லும்போது கொரியாவினுடைய கலாச்சார ஆடை. கொரியாவினுடைய கலாச்சார ஆடை அணிகிறது தான் ஹம்போக்குல் இப்தா. அடுத்து செபேஹாதானா வணங்குறது இல்லாட்டி ஆசீர்வாதம் பெறுறதா சொல்கிறாங்க. அடுத்து தொக்தபுல் ஆதான்னு சொல்லும்போது ஆசீர்வாத வார்த்தைகளை கூறுதல். அதாவது நம்ம ஆசீர்வாதம் பண்ணும்போது சில வார்த்தைகள் நமக்கு பெரியவங்க சொல்லுவாங்க, அந்த வார்த்தைகளை தான் சொல்கிறாங்க, வார்த்தைகள் சொல்கிற விதத்தை சொல்கிறாங்க. தொக்தபுல் ஆதா. அடுத்து தொக்தபுல் தித்தான்னு சொல்லும்போது அந்த ஆசீர்வாதம் பெறுற வார்த்தைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறது, கேட்குறது அப்படின்னு சொல்கிறாங்க, கேட்குறது சொல்கிறாங்க. அடுத்ததாக கொடுக்கப்பட்டிருக்கிறது செபேத் தொணுல் சுதான்னு சொல்லும்போது கைவிசேஷ காசு கொடுக்கிறது. செபேத் தொணுல் பத்தான்னு சொல்லும்போது கைவிசேஷ காசை பெற்றுக்கொள்வது. தொக்குக் முக்தான்னு சொல்லும்போது அந்த தொக்குங்கிற சாப்பாடை சாப்பிட்றது. அடுத்து யுத்னோரிரல் ஆதான்னு சொல்லும்போது கொரியாவினுடைய அந்த கலாச்சார விளையாட்டை விளையாடுறத சொல்கிறாங்க. படங்களை தொடர்ந்து கெத்துன்னு கொடுத்துருக்காங்க. கெத்துன்னு சொல்லும்போது எதிர்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கிராமர். இதை தொடர்ந்து நமக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பயிற்சிகளில் நீங்கள் மேலே உள்ள படங்கள் சம்மந்தப்பட்ட விடயங்களை பாடமாக்கிட்டு இதை செஞ்சு பார்த்தீங்களா சரி. அடுத்து 2வது உரையாடல். உரையாடல் 2. 수피카 씨, 추석 연휴에 뭐 할 거예요? 2월 25일에 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 2
இயோங் சொல்கிறாரு சுபிகாசி சுசோக் யொன்யூயே மோ ஆல்கேயோ. சுபிகாசி தேங்க்ஸ் கிவிங் விடுமுறையின் போது என்ன செய்ய போகிறீங்க? அதை தான் கேட்குறாங்க. தேங்க்ஸ் கிவிங் விடுமுறையின் போது என்ன செய்ய போகிறீங்க? அதற்கு சுபிகா சொல்கிறாங்க 글쎄요. 아직 잘 모르겠어요. 흐엉 씨는요? அதற்கு சுபிகா சொல்கிறாங்க கில்சேயோன்னு சொல்லும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஹஜிக் சால் முருகேசோயோ அஜிக் இன்னும் ஒன்றும் தெரியவில்லை. இயோங்சி என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இயோங் சொல்கிறாரு 저는 친구들하고 경복궁에 가려고 해요. அப்போ இயோங் சொல்கிறாரு சோனன் சிங்குதுல் ஹாகோ கியோம்போக்குங்கே காரியோகோயோன்னு சொல்லும்போது நான் நண்பருடன் அரச மாளிகைக்கு போவதற்கு இருக்கேன். 거기에서 고향에 못 가는 사람들을 위해서 여러 가지 행사를 해요. அப்போ கொகியேசோ கோயாங் மொத்கானின் சராம்திரன் வியேசோ யொரோ காஜி எக்ஸாரிலேயோன்னு சொல்லும்போது அங்கே சொந்த ஊருக்கு போகாத நபர்களுக்காக பல வகையான நிகழ்வுகள் நடைபெறும். அதை தான் சொல்கிறாங்க. சொன்னன் சிங்குதுல் ஹாகோன்னு சொல்லும்போது நான் நண்பருடன் கியோங்போக்குக் காரியோகோயோ நான் நண்பருடன் அரச மாளிகைக்கு போவதற்கு இருக்கேன். கொகியேசோ அங்கே கொயங்கே மொத்கானன் அப்படின்னு சொல்லும்போது சொந்த ஊருக்கு போகாத நபர்களுக்காக சராம்திரனுக்காக அந்த சராம்திரி வியேசோன்னு சொல்லும்போது நபர்களுக்காக யொரோ காஜி எங்சாரிலேயோன்னு சொல்லும்போது பல வகையான நிகழ்வுகள் இருக்கிறது. அதுக்கு சுபிகா சொல்கிறாங்க 그래요? 가면 뭘 할 수 있어요? கிரோயோன்னு சொல்லும்போது அப்படியா உண்மைக்குமா அப்படியான்னு கேட்குறாங்க. காமியோன் மோ ஆல்சோ இஸ்ஸோயோ போயிட்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சுபிகா கேட்குறாங்க. அதற்கு இயோங் சொல்கிறாரு 한국의 전통 놀이도 할 수 있고 송편을 만드는 체험도 할 수 있어요. 수피카 씨도 같이 가요. இயோங் சொல்கிறாரு ஹாங்குக்வி சொன்தோன் நொரித்தோ அல்சு இத்கோன்னு சொல்லும்போது கொரியாவினுடைய கலாச்சார விளையாட்டு விளையாட செய்வதுடன் ஷோப்பிங்கில் மந்தனின் சேம்தோ அல்சு இட்ஸோயோ அப்படின்னு சொல்லும்போது சொங்பியோன் செய்வதற்கு முயற்சியும் செய்ய முடியும். சுபிகா தோ கச்சிக்காயோ அப்படின்னு சொல்லும்போது சுபிகாசி தோ கச்சிக்காயோன்னு சொல்லும்போது சுபிகாசியும் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து இயோங் சொல்கிறாங்க கொரியாவினுடைய கலாச்சார விளையாட்டை விளையாட செய்கிறதுடன் சொங்பியோனும் செய்ய முயற்சி செய்ய முடியும். சுபிகாசியும் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த இரண்டாவது உரையாடல் நிறைவு பெறுது. இரண்டாவது உரையாடலை கேட்கலாம் ஒரு வாட்டி. 대화 2. 수피카 씨, 추석 연휴에 뭐 할 거예요? 글쎄요. 아직 잘 모르겠어요. 흐엉 씨는요? 저는 친구들하고 경복궁에 가려고 해요. 거기에서 고향에 못 가는 사람들을 위해서 여러 가지 행사를 해요. 그래요? 가면 뭘 할 수 있어요? 한국의 전통 놀이도 할 수 있고 송편을 만드는 체험도 할 수 있어요. 수피카 씨도 같이 가요. இதோட இரண்டாவது உரையாடல் நிறைவு பெறுது. மீண்டும் ஒரு தடவை இரண்டாவது உரையாடலுக்கான தமிழர்த்தங்களை மட்டும் பார்க்கலாம். முதலாவது இயோங் கேட்குறாங்க சுபிகாசி சுசோக் விடுமுறையின் போது என்ன செய்ய போகிறீங்க? கில்சேயோ இன்னும் எதுவும் தெரியவில்லை. இயோங்சி என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இயோங் சொல்கிறாரு நான் நண்பருடன் அரச மாளிகைக்கு போவதற்கு இருக்கேன். அங்கே சொந்த ஊருக்கு போகாத நபர்களுக்காக பல வகையான நிகழ்வுகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவானே. சுபிகா கேட்குறாங்க உண்மைக்குமா அப்படியா அப்படின்னு கேட்டு காமியோன் சொல்லும்போது போயிட்டு என்ன செய்ய முடியும் அப்போ சொல்கிறாரு இயோங் சொல்கிறாங்க கொரியாவினுடைய கலாச்சார விளையாட்டு விளையாட செய்கிறதுடன் சோம்பியோங்கல் செய்வதற்கு முயற்சியும் செய்ய முடியும். சுபிகாசி கச்சிக்காயோ அப்படின்னு சொல்லும்போது சுபிகாசி சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இரண்டாவது உரையாடல் நிறைவு பெறுது. இரண்டாவது உரையாடல் தொடர்ந்து நமக்கு
சொங்தொங் நொரின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கொரியாவினுடைய கலாச்சார விளையாட்டு. கொரியாவினுடைய கலாச்சார விளையாட்டு தான் சொல்கிறாங்க. சொங்தொங் நொரி. அடுத்து படங்கள் சம்மந்தப்பட்ட சில விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. படங்கள் சம்மந்தப்பட்ட விடயங்களில் முதலாவது சுசோக்னு சொல்லியிருக்காங்க. நன்றி செலுத்தும் நாள். சுசோக்னு சொல்லும்போது நன்றி செலுத்தும் நாள்னு சொல்கிறாங்க. அப்போ முதலாவது கொயோங்கே நெரியோ காதா. கொயோங்கே நெரியோ காதான்னு சொல்லும்போது சொந்த ஊருக்கு போகிறத சொல்கிறாங்க. சின்சோன் சிபே காதான்னு சொல்லும்போது உறவினர்கள் வீட்டுக்கு செல்வது. சரேரல் சின்னதன்னு சொல்லும்போது மூதாதையரை வணங்குறது. சொல்லாதாங்கிறதும் வணங்குறத சொல்கிறாங்க. அடுத்ததா சொங்மியோங் ஹாதா. சொங்மியோங் ஹாதான்னு சொல்லும்போது கல்லறையை வணங்குறது. சொங்பியோனல் மந்ததால் சொல்லும்போது சொங்பியோன்கிற உணவை செய்கிறது. பொறும்தரல் போதா. பொறும்தரல் போதா சொல்லும்போது முழுமையான நிலவை பார்க்கறது. சொவோனுல் மில்டா. சொவோனுல் மில்டான்னு சொல்லும்போது நிலாவை பார்த்து வணங்குறது இல்லாட்டி விஷ் பண்ணுறத சொல்கிறாங்க. அடுத்து நென்கிற கிராமர் கொடுத்துருக்காங்க. கிராமரை தொடர்ந்து பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது உரையாடலுக்கு கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் சம்மந்தப்பட்ட விடயங்களை பாடமாக்கினதுக்கு பிறகு இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்து பார்க்கலாம். அடுத்து வந்து முன்வா பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. சொம்போ முன்வா பகுதிகள் வந்து இப்போ நம்ம தனியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தொடர்பான விடயங்களை நம்ம தனியாக பார்க்கலாம். அதோட இப்போ வந்து நம்ம வந்து முதல் 11 பாடங்கள் தொடர்பான சொம்போ பகுதிகள் பார்த்துருக்கோம். அடுத்து கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கேள்விகளுக்கான டிக்கியை ப்ளே பண்ணுறேன். விடைகளை வந்து கடைசியாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. 33과 EPS 토픽 듣기 1에서 3번 이야기를 듣고 질문에 알맞은 대답을 고르십시오. 1번 투안 씨는 설날 연휴에 뭐 했어요? 친구 집에 가서 어른들께 세배도 하고 떡국도 먹었어요. 2번 한국 사람들은 추석에 보통 뭐 해요? 고향에 내려가는 사람들이 많아요. 고향에 가서 가족들과 맛있는 음식도 먹고 차례도 지내요. 3번 명절에 가족들이 만나서 하는 놀이가 있어요? 네. 설날이나 추석 같은 명절에 가족들이 모여서 윷놀이를 해요. 4에서 5번 하나의 이야기를 듣고 2개의 질문에 대답하십시오. 미영 씨, 이제 곧 추석인데 언제 고향에 내려가요? 이번 추석에는 고향에 안 내려갈 거예요. 왜요? 추석에도 일을 해야 돼요? 아니요. 일은 안 하는데 고향에 가는 기차표가 없어요. 아, 그럼 우리 추석 연휴에 만날까요? 좋아요. 같이 영화도 보고 밥도 먹어요. பாடப்பகுதிக்கான திக்கி பகுதியை பார்த்தாச்சு. அடுத்ததாக இல்கி பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கேள்வி பகுதிகளுக்கான விடைகளை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யலாம். கம்சம்னிதா, நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். சல்கா.